ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதகிஸ் vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னுடைய மந்த்லி grocery vlog. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் அந்த vlog போடுறேன். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப பாக்குறது வந்து மந்த்லி grocery. என்னுடைய 1 மந்த்க்கான groceries வந்து நான் வாங்கியிருக்கேன். அது வந்து நான் vlog-ஆ போட போறேன். இதுல எப்படின்னா நம்ம போன மாசம் வாங்கின groceries, அதாவது வீக்லி ஆல்ரெடி ஸ்டாக் இருந்ததுன்னா அது இல்லாம வாங்குறது தான் வந்து என்னுடைய பிளான் எப்பவுமே. ஸோ எல்லா மந்த்தும் அப்படி இருக்குதோ இல்லையோ அந்த மாதிரி ரீஸ்டாக் பண்ண மாட்டேன். வீட்டுல இருக்குதுன்னா அதுல எது இல்லையோ அது மட்டும் தான் வாங்குவேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் அந்த பாப்கார்ன்ஸ் நான் மோஸ்டா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து மோஸ்டா அந்த அரிசி எல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த ஷாப்ல போயிட்டு கார்ன் வாங்கிட்டு வந்து அதுதான் நான் வந்து இது பண்ணி கொடுப்பேன். பட் மகிழினி அது வேணும்னு சொல்லிட்டு அங்கே நின்று அழுது எடுத்துட்டா. இந்த டாப் ரேமனும் அந்த பாப்கார்னும் வந்து என்னுடைய பட்ஜெட்ல கிடையாது. பட் அவ எடுத்ததுனால நான் ஆட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த பாசிப்பருப்பு, சர்க்கரை, வெள்ளை கொண்ட கடலை இதெல்லாம் வந்து வேக வச்சு ஸ்நாக்கா கொடுத்து அனுப்புறதுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பேன். முன்னாடி குருமா செய்வேன். இப்போ குருமா செய்யறதுக்கான அந்த ஆப்ஷன் இல்லை. பிகாஸ் சப்பாத்தி போறதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிறதுனால தமிழ்நியை வச்சுக்கிட்டு அந்த குருமா செய்யறதுக்கான ஆப்ஷன்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. போன மாசம் அதுக்கு முன்னாடி 2 months முன்னாடி குருமா செஞ்சது இப்போ செய்யல. அப்ப ஆஸ் யூஷுவல் வந்து இந்த மாதிரி பொட்டுக்கடலை, மிளகு, சீரகம், சோம்பு, டீ பவுடர் வந்து இந்த மாதிரி சாஷேட்ல வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து இது வாங்கினா என் மந்த்லி கிராசரியில எனக்கு 200 rupees கிட்ட லெஸ் ஆகுது. அது எப்படின்னா 1 month நான் கிராசரி வாங்கினேன்னா இந்த டீ பவுடர் சாஷே வாங்கினேன்னா எனக்கு எக்ஸஸாவே இருக்கு. அதே போல நம்ம வந்து வெயிட் வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த சாஷேல வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து 30 to 40 grams வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வந்து சாஷே கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சிருந்தேன். ஆப்வியஸா சன்ரைஸ் வந்து சாஷேல தான் வாங்குவேன். பிகாஸ் எனக்கு பெரிய பாட்டில் வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது. திறந்தா அப்படி காஞ்சிடும். இந்த பாராடான்டாக்ஸ் இந்த ஒரு பர்டிகுலரா இந்த ஒரு பேஸ்ட் வாங்கினதுக்கு காரணம் என்னன்னா வந்து நிறைய டென்டிஸ்ட் வந்து நிறைய ரீல் என்ன சொல்றாங்கன்னா வந்து க்ளோஸ்அப்ல வந்து ஆர்டிபிஷியல் கலர்ஸ் போட்டிருக்காங்க, கோல்கேட்ல ஃபிளேவர்ஸ் அதிகமா இருக்கு அப்படிலாம் சொல்றதுனால இது சேஃபஸ்ட் பேஸ்ட்ன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. அதனால நான் வாங்கியிருந்தேன். காஸ்ட் வந்து 150 rupees இருந்துச்சு. ஸோ நீங்களுமே வந்து சின்ன சின்ன விஷயத்துல நீங்க வந்து ஹெல்த் விஷயத்துல நீங்க வந்து பிரைஸ் பார்க்காதீங்க. உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்குன்னு தோணுதா அந்த பொருளை கண்ண மூடிட்டு நீங்க வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு வீட் கோதுமை மாவு வந்து யூஸ்வலா சப்தகிரி கோதுமை மாவு தான் வாங்குவேன். ஆசீர்வாதில் கொஞ்சம் வந்து அதிகமா அடல்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றதுனால அதை வாங்கிறத நிறுத்தி 2 years ஆகுது, 3 years ஆகுது. ராக் சால்ட் யூஸ்வலா நான்வெஜ்ஜுக்காக தான் யூஸ் பண்ணுவேன். ரசம் அதுக்குமே ராக் சால்ட் தான் யூஸ் பண்ணுவேன். கடலை மாவு ஏதாவது பொரிக்கிறதுக்கு தேவைப்பட்டா நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் மீல் மேக்கர் ஸ்மால் சைஸ்ல வாங்கிட்டேன். பெருசா இருந்தா எனக்கு அந்த அளவு பிடிக்காது, ஒரு மாதிரி இருக்கும். குட்டியா இருந்தா சாப்பிடுறோம். அப்புறம் வந்து ஃபைன் சால்ட், இது வந்து அயோடைஸ் சால்ட்ன்றதுனால எப்பவுமே டாட்டால தான் வாங்குவேன். இந்த பிங்க் சால்ட் எல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. யூஸ் பண்றது அந்த அளவு எனக்கு விருப்பம் இல்லை. இதெல்லாம் பண்ணும்போது மகிழினி பக்கத்துல உட்காந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தாங்க நான் என்ன அதுக்கான நான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சாஷே சொல்லியிருந்தேன் இல்லையா, அது கரெக்டா நான் 8 to 9 சாஷே எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சாஷே காலியான பிறகு தான் நான் வந்து மெயின் பாக்ஸை எடுப்பேன். இதுவே ரொம்ப நாள் வருது. நெக்ஸ்ட் பெருங்காயம், இதை நான் பல்கா யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப மினிமலா தான் யூஸ் பண்ணுவேன். அதனால வந்து யூஸ்வலா குட்டியா தான் எடுத்துப்பேன். இது இல்லாம எனக்கு கிராசரியில டிட்டர்ஜென்ட் பவுடர்ஸ் எல்லாமே இருக்கும், அதுவும் காட்டுறேன். ஸோ இது வந்து டிட்டர்ஜென்ட்ஸ், அதாவது வாஷிங் யூஸ் பண்ற பொருள். இதுல வந்து நான் வந்து நம்ம வந்து வெசல் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சோப் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட் லிக்விட் இருக்கு. அப்புறம் வந்து குளிக்கிற சோப் இருக்கு. ஆக்சுவலி வந்து குளிக்கிறதுக்கு வாங்குற சோப் வந்து யூஸ்வலா நாங்க வந்து 4 பார் சோப் பார் தான் வாங்குவோம். இந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா இவர் ஒன்னு எடுத்து வச்சுட்டாரு, நான் அது தெரியாம நான் இன்னொரு பாக்ஸ் எடுத்து வச்சுட்டேன். அவருடைய சோப் இந்த பார்க் அவென்யூ அவர் எடுத்து வச்சுட்டாரு, அதை நான் பார்க்காம நான் இன்னொரு பாக்ஸும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அன்பார்ச்சுனேட்டா 2 பாக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் வந்து எங்களுக்கு வந்து பில்லு வந்து கொஞ்சம் எக்ஸஸா இந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து குழம்பு தூள் அப்புறம் உளுந்து அது எல்லாமே வந்து நான் வந்து அரிசி மண்டியில தான் வாங்குவேன். ஸோ அதனால வந்து இதுல வந்து அது ஆட் ஆகாது. சர்ஃபெக்சல் சாஷே எதுக்கு வாங்குறேன்னா இப்போ பாய் அலசுறதுக்கு அப்புறம் மேட் அலசுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்றது. நான் யூஸ்வலா வந்து இதுல தான் வந்து மீஷோல தான் வாங்குறது லிக்விட் டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாமே. அதனால வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட் நான் வந்து இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இருக்காது. பிகாஸ் நான் வந்து 6 months once மட்டும் அந்த ஸ்டாக் வாங்கி வச்சுப்பேன். 10 liters இருக்கும் மீஷோல. வேணா சொல்லுங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சூப்பர் இருக்கு, கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. எக்ஸலென்ட்டா இருக்கு அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி. சோ இது இல்லாம அடிஷனலா குழம்பு தூள், லைக் மஞ்சள் தூள் அதெல்லாமே வந்து வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு மில்லுல போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துருவேன். அங்க வந்து எனக்கு மந்த்லி வந்து 400 350 அப்படி வரும். எல்லாமே இருக்கும். இல்ல மிளகு தூள், தனிமிளகாய் தூள், ரசம் பவுடர் எல்லாமே, மஞ்சள் தூள் எல்லாமே இருக்கும். அதை நான் சேர்த்து வாங்கிட்டு வந்துருவேன். அது கூட சேர்ந்து கேழ்வரகு தூள் வாங்கிட்டு வந்துருவேன் பாப்பா காலைல கஞ்சி செஞ்சு கொடுக்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது அந்த ஷாப்ல போயிட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிரைசஸ் பத்தின வீடியோவும் போடுறேன். அது பாண்டியில இருக்க லாஸ்பெட்ல இருக்கும் சின்ன மில்ல வாங்குறது. ஓகே, சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறோம், கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பை.